இந்த பிள்ளைகளே, எபினேசர் என்றால் என்ன அப்படின்னும் போது, எபினேசர் என்பதற்கு அர்த்தம் உன்னை தாயின் கருவிலிருந்து இம்மட்டுமாக மாத்திரமல்ல இனிமேலும் நடத்துகிற தேவன். எப்படி இந்த நாமம் உருவானது, யார் மூலியமா உருவானது என்று நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரகங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, ஆவிகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தரை விட்டு தூரம் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு அருவருப்பாக நடந்து கொள்கிறாங்க. அப்பொழுது அவங்களுக்கு எதிராக இருக்கிற சீரிய ஜனங்க அவங்க இஸ்ரவேலை மேற்கொண்டு அநேக ஜனங்கள் மடிந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அங்கு வரார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னவென்றால், இந்த காரணம் நீங்கள் வழிபடுகிற தேவர்கள் என்ன வழிபடுகிறீர்கள் என்றால், அஸ்தரோத் என்ற ஆவி, பாகாலுடைய ஆவி, விக்கிரத்தின் ஆவி, விக்கிரத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி, நம்மளை பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவி, நம்மளை குழப்பத்துக்கு உண்டாக்குகிற ஆவிகள் அதை வழிபடுத்திக் கொண்டிருக்காங்க. கலகத்துக்கு உண்டாக்குகிற ஆவிகளை வழிபடுத்திக் கொண்டிருந்தாங்க. என் தேவ பிள்ளைகளே, அந்த நேரம் அவளுக்காக ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்ட ஊழியக்காரராக இருக்கிற சாமுவேல் வருகிறார். சாமுவேல் கிட்ட மன்றாடும் போது, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது, சாமுவேல் அவர் பலியை செலுத்தி விண்ணப்பம் பண்ணும்போது அவர்களை சுலபமாக நடத்தி சீரியாவை ஜனங்களை மேற்கொள்ளுகிற அந்த காரியத்தை செய்து அவரே யுத்தம் செய்து இஸ்ரவேலை மீட்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படியாக மீட்டெடுத்த பிறகு அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், அவங்க மனம் திருந்தி தன்னை அர்ப்பணிச்சு தேவனுக்கு நேராக தன் முகத்தை திருப்பின பிறகு கர்த்தர் யுத்தத்துக்கு அவரே யுத்தம் செய்து அந்த பிள்ளைகளை நடத்தும் போது சாமுவேல் இந்த நாமத்தை இடுகிறார். புஸ்தகத்தில் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேலுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா இருந்தால் அவர் உங்களை முடிய பரியந்தமாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறவர். எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், அடிமைத்தனம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், துணை இல்லாம இருக்கலாம். சகலத்தையும் மாற்றி போடுகிறவரை தேடுங்க, எபினேசரை தேடுங்க. உங்க கூடவே இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரை தேடுங்க. அவர் எபினேசர். அவர் நம்முடைய சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை நடத்துகிற தேவன். நமக்காக யுத்தம் செய்து அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் செய்து முடிப்பார். என் தேவ பிள்ளைகளே, இந்த எபினேசரை நம்புங்க, அவர் உங்களை நடத்துவாராக. அதன் அர்த்தம், அவர் நம்மை நடத்துகிறவர், இனிமேல் நடத்தினவர், இதற்கு பிறகும் நடத்துகிற தேவனா இருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.